இந்து சமுத்திரத்தின் கேந்திர முக்கியத்துவமான இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டம் அமைந்துள்ளது. இந்த மாவட்டத்தில் மூவின மக்களும் வாழ்வதுடன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருகோணேஸ்வரர் ஆலயம் மற்றும் இயற்கை துறைமுகம் இன்னும் பல சுற்றுலா தலங்களும் காணப்படுகின்றன. திருகோணமலைக்கான இன்னும் ஒரு அழகான விடயம் நகரின் பல இடங்களில் காணக்கூடிய புள்ளிமான்கள். என்னுடைய பெயர் கே கோகுல்ராஜ். நான் திருக்கடலூர் விபுலானந்தா மீனவ முன்னேற்ற சங்கத்தின் தலைவராக இந்த வருடம் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். எமது ஊர் கடல் சார்ந்த இடம். கடலை நம்பி வாழ்கிற மக்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள். இம்மாவட்டத்தில் கடல் வளம் அதிகமாக காணப்படுவதனால் முக்கிய பொருளாதாரத்தை ஈட்டுவதில் கடற்தொழில் பிரதானமான ஒன்றாக காணப்படுகின்றது. எமது ஊரை பொறுத்தளவுக்கு தொழில் வளங்களை பார்க்க போனால் 250 சிறிய படகுகளும் 7 பெரிய படகுகளும் வைத்துக்கொண்டு இந்த தொழில் வளங்களை நடத்தி கொண்டு இந்த மக்கள் செல்கிறாங்க. திருகோணமலை மாவட்ட மீனவர்கள் பாரம்பரியமாக மேற்கொள்ளும் கடல் தொழில் முறை காரணமாக இங்கு பிடிக்கப்படும் மீன்களுக்கு தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் அதிகமான கேள்வி உள்ளது. இந்த தொழில் வளங்கள் தற்போது 250 தொழில் வளங்களில் இந்த கடல் வளம் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த தடை செய்யப்பட்ட தொழில்களாக நாங்கள் காணக்கூடியது சுருக்கு வலை, டைனமைட், இந்த இரவு நேரத்தில் லைட் போட்டு மீன் பிடிக்கிறது. இதனால் இந்த கடல் வளம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இது தற்போது 250 படகுகளில் 30 படகுகள் மட்டும் தினமும் தொழிலுக்கு போய் வரும். ஆனால் அது 10 படகுகள் மட்டும் அதன் வருமானத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கிறது. மீதி 20 படகுகள் நஷ்டம் என்று சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு போக்குவரத்து ஒரு 20,000 ரூபா கிட்ட நஷ்டமாகும் ஒரு படகுக்கு. அப்போ 20 படகுக்கும் எவ்வளோ நஷ்டமாகும்ன்றதை கணக்கிட்டு பார்த்தால் பெரிய தொகை ஒன்று வரும். ஆனால் அந்த 20 படகுகளும் அன்றைய வாழ்வாதாரம் இன்றி கஷ்டப்பட்ட நிலையில கடன் வாங்கி தான் சாப்பிட வேண்டிய நிலைமை தற்போது இருக்கிறது. இந்த கடல் வளம் பாதிக்கப்பட்டதுக்கு இந்த சுருக்கோலை மிகவும் முக்கியமான காரணம். சுருக்கோலையால ஏன் இது கடல் வளம் பாதிக்குது என்று சொன்னால், சுருக்கோலைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க 7 கிலோமீட்டருக்கு அங்கால தான் செயற்படுத்துவாங்க என்று. ஆனால் சுருக்கோலை முதலாளிமார்கள் 7 கிலோமீட்டருக்கு அப்பால் யாருமே செய்கிறது இல்லை. 7 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் தான் எல்லாரும் செய்கிறாங்க. இப்போது அந்த சுருக்குவலை என்றது யாரும் கண்டுகொள்ளாத அளவில் கடல் பூராவும் ஒரு இப்போ திருவோணமலை எங்களோட பகுதியில் எடுத்துக்கொண்டிருந்தாங்க 150 வலைக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி கிண்ணியா பகுதி, புல்மூட்டை பகுதி, வெறுகல் பகுதியில் எடுத்துக்கொண்டிருந்தால் அங்கேயும் ஒரு 100-200 சுருக்கு வலைகள் இப்போது அதிகரித்த வண்ணமே வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது கடல் வளம் மிகவும் பாதிக்கப்படுறதை நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். என்னோட பாரம்பரிய தொழில் செய்கிற மக்கள் தான் இதில் கூடுதலாக பாதிக்கப்படுறாங்க. தூண்டில் மூலம் மீன் பிடிப்பதனால் மீன்கள் பழுதடையாமலும் உணவுக்காக தயாரிக்கும் மீன்கள் சுவையாகவும் சுகாதாரமாகவும் காணப்படுகின்றது. මගේ නම විචාර තරින්ද කම්පානම්ගේ. මම ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික් දීවරාජ ජල සම්පත් දෙපාර්තමේන්තුවේ සහකාර අධ්‍යක්ෂ වශයෙන් තමයි කටයුතු කරන්නේ. අපේ ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික් කාර්යාලයෙන් ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ සිදුවන සියලුම දීවර කටයුතු පාලනය කළමනාකරණය සිදු කරනවා. ඒ අපේ තියෙන රාජකාරිය අතරින් ප්‍රධානම රාජකාරියක් තමයි අනවසර එහෙම නැත්නම් ඉලීගල් ෆිෂින්, අනවසර දීවර කටයුතු වැළැක්වීම සහ පාලනය කිරීම. ඉතින් එතකොට අපි 2023 වර්ෂය ගත්තොත් එහෙම නාවික හමුදාව, ශ්‍රී ලංකා පොලිසිය හා එක්ව අපි දැනට නඩු පැවරීම් කළා තියෙනවා 151ක්. ඒ අතරින් සැකකරුවන් 589 දෙනෙකුට නඩු පවරලා දඩුමුදල් වශයෙන් ලක්ෂ 70කට අධික දඩුමුදල් ප්‍රමාණයක් අය කරගෙන තියෙනවා. සුරුකුදල් එහෙම නැත්නම් හැම්බිලිදල් සම්බන්ධව කතා කරනකොට හැම්බිලිදල් කියන්නේ ලංකාවේ නීත්‍යානුකූල දීවර පාලන ක්‍රමයක්. ඒක තහනම් දීවර පාලන ක්‍රමයක් නෙමෙයි. නමුත් අපි හැම්බිලිදල් සඳහා ගොඩක් කොන්දේසි අපි නීති පනවලා තියෙනවා. ඒ නීති වලට පටහැනිව ක්‍රියාත්මක කරපු අවස්ථාවල තමයි හැම්බිලිදල් දීවයන් අත්අඩංගුවටපත් වෙන්නේ. ඉතින් අපි මේ වගේ හැම්බිලිදල් සම්බන්ධයෙන් පනවලා තියෙන නීති තමයි හැම්බිලිදල් ක්‍රියාත්මක කරන්න ඕනේ
වෙරළේ සිට සැතපුම් 7කට එහා මුහුදේ. ඒ කියන්නේ ළඟ මුහුදේ හැමිදල් භාවිතා කිරීම කරන්න බෑ. ඒ වගේම තමයි රාත්‍රී කාලයේ හැමිදල් භාවිතා කිරීම කරන්න බෑ. උදෑසන 6 සිට හවස 6 දක්වා කාලය ඇතුළත පමණයි මේ හැමිදල් ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්. ඊළඟට හැමිදලක දැලේ ඇහික ප්‍රමාණය අඟල් 1.5 හෝ ඊට වඩා වැඩිපුර භාවිතා කරන්න කියලා අපි මේ දීවරයන්ව දැනුවත් කරලා තියෙනවා. මේ සියලුම කොන්දේසියට යටත්ව දීවරකටතු කරන්න ඒ දීවරයන්ට සිදු වෙනවා බලපත්‍රයක් ලබා ගන්න. අපි බොහොම සීමිත බලපත්‍ර ප්‍රමාණයක් තමයි තිබුණා දිස්ත්‍රික්කයේ නිකුත් කරන්නේ. ඉතින් මේ අත්අඩංගුවට ගැනීම සිදු වෙන්නේ බහුතරයක් මේ බලපත්‍රවල කොන්දේසි කඩ කිරීම නිසා. ඩයිනමයිට් එහෙම නැත්නම් පුරන් ද්‍රව්‍ය භාවිතා කරලා මසුන් නැල්ලීම සැලකුවොත් එහෙම අපි අත්අඩංගුවට ගැනීම වැඩි වශයෙන් සිදු කරන්නේ පුරන් ද්‍රව්‍ය භාවිතා කර මසුන් ළඟ තබා ගැනීමක් සම්බන්ධයෙන්. ඉදිරියේදී ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ දීවර ජල සම්පත් දෙපාර්තමේන්තු කාර්යාලය මෙම නිත්‍යානුකූල නොවන දීවර මෙහෙයුම් මැඩපවත්වන්න නාවික හමුදා සහ ශ්‍රී ලංකා පොලිසිය එක්ව පැටලීම් ප්‍රමාණය වැඩි කරනවා. ඒ වගේම සියලුම දීවරයන් මෙම දීවර සම්පත ආරක්ෂා කර ගැනීම පිළිබඳව දැනුවත් කිරීමට සටහන් පවත්වනවා.